இந்த நிலைமை இந்த குண்டிக்கு. அப்போ இப்படித்தான் இன்னொரு சம்பவம். ஒரு புதுசாக கல்யாணம் முடித்த ஒரு மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் எப்படின்னா, அவங்க கல்யாணம் முடித்து அவங்களோட முதலிரவு லீக்கினாங்களாம். அப்போ மாப்பிள்ளை பொண்டாட்டி என்ன செஞ்சாரா, மாப்பிள்ளையோட மேல கையை வச்சு கழுத்துலேருந்து அப்படி கீழே வந்து உக்கு வலையை தாண்டி பண்டார வேலைக்கு வரப்போகல மாப்பிள்ளை சொன்னாராம், வான கீழே ஒரு மையத்து படுத்திக்குதுன்னு. பொண்டாட்டி கவலைப்பட்டாவாம். பொண்டாட்டி கவலைப்பட்டா. மாப்பிள்ளை என்ன செஞ்சான், மாப்பிள்ளைக்கு விளங்கிடுச்சு பொண்டாட்டி கவலைப்படுறான்ட்டு. அப்போ என்ன செஞ்சாவாம், உடனே மாப்பிள்ளையும் அப்படியே கழுத்தறையை தாண்டி உக்கோலையை வந்து பொண்டாட்டிட்ட பண்டார வேலைக்கு வரப்போகல பொண்டாட்டி சொன்னா, வான கீழே கபூர் குழிக்கு கையை போட்டுட வானு. அம்மையில சகோதரர்களே பாருங்க பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு எங்கடி இது போகுதுன்னு. அப்போ என்ன செஞ்சான், பொண்டாட்டி சொன்னாவாம், உன மையத்தை என்ன கபூர் குழியில் அடங்குங்கன்னாவாம். சுபான்